இளைஞர் வாழ்வுரிமை அரசியல் மாநாடு நாள் ஏப்ரல் 27 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை. ஏர்போர்ட் தா. மூர்த்தி அழைக்கிறார். திராவிடத்தில் இருந்து மீள்வோம், தமிழகத்தை நாமே ஆள்வோம். அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியல்ங்கிறது நாம் தமிழர் கட்சியிலேருந்து முன்னெடுக்கிறாங்க. அப்போ ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பட்டம் வந்து தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் தலைவர்களும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. சீமானுடைய தம்பிகளாய் தொண்டர்களாய் அவருடைய கொள்கை கோட்பாடு நெறிகள் எல்லாத்தையும் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம், தமிழ் தேசியத்தை பரப்போம். இப்போ தமிழ் தேசியன்ற ஒரு விதையை வந்து ஐயா சீமான் அவர்கள் தூவி விட்டு போகிறாப்புல தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் தூவி விடுறாரு. அதை வந்து அந்த தமிழ் தேசியத்தை வந்து அவர் அறுவடை பண்ணுவாரோ இல்லையோ, கண்டிப்பாக அவருக்கு பின்வரும் சங்கதியினரான நாங்கள், எதிர்கால தலைமுறையான நாங்கள் கண்டிப்பாக அதை ஒரு நாள் அறுவடை செய்யும். இப்போ மக்கள் மனதில் சீமான்ற ஒருத்தர் தான் இருக்காரு. நீங்களே சொன்னீங்க, எவ்வளோ நேரம் அதிகமாக பேசுகிறாங்க, எவ்வளோ நேரம் ஒரு தலைவன்றவன் மக்கள் கூட போய் செயல்படுறாங்களோ அவங்கள தான் வெற்றி பெற முடியும். மக்களுக்காக நிற்காத எந்த ஒரு தலைவரும் நிரந்தரமாக நின்று அரசியல் செஞ்சு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு போட்டு, நான் எவ்வளோ பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, இந்த அரசியல் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறும். வரும் தலைமுறையில் வந்து தமிழ் தேசியன்ற ஒரு பயிரை வந்து அறுவடை பண்ணும். அந்த பயிர் வந்து நல்ல பயிராக இருக்கும், அந்த பலன் பயங்கரமான ஒரு நல்ல பலனாக இருக்கும். இதுதான் அந்த பாடல் சொல்லுது. இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் பாடல்கள் கருத்துடையவை. இப்போ இல்லையோ அம்மா என்ன பொருள், என்ன பொருள் அவங்க பேசுகிற அந்த பாடல் வரிகள் புரியுதா? என்னமோ ஒரு இப்போ சமீபமாக லியோ படத்தில் நான் ரெடி தானே, மில்லி உள்ளே போனால் போதும் கில்லி வெளில வருவார். இதில் என்ன பாடல்கள், என்ன வரிகள், என்ன பொருள் உணர்த்துது? இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு மாற்று, நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து எங்கள் இந்த பக்கம் தான் ஓட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய தாவேக்காவினர் வந்து விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட வெளியே வந்து பத்திரிகைகள் சந்திக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அவர்கள் சீமானை எதிர்கொள்வாங்க வருங்காலத்தில்? அவங்க வந்து மாற்றுனா எப்படி தெரியுங்களா, எல்லா கட்சியும் வந்து பேசும், இவங்க பேச மாட்டாங்க. எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசுவாங்க, இவங்க அறிக்கை மட்டும் விடுவாங்க வீடியோ கால். ஆமாம், வீடியோ காலில் பேசுவாங்க. எல்லாரும் ஐடிவி கிட்டலாம் வந்து இந்த பிளான் சொல்லுவாங்க. இவர் வீடியோ கால், எல்லாரும் எப்படி இருக்கீங்களா, சரி நான் போய்ட்டு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிடுவேன். தமிழ்நாட்டில் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி, அதாவது என்ன சொல்கிறேன்னா கட்சிகளை சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக அது போன்ற கட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு படத்தை இயக்குறாங்க. ஏதோ ஒரு கட்சி ஒரு படத்தை இயக்குது, தமிழக வெற்றி கழகம், கதாநாயகன் விஜய், கதாநாயகி அண்ணன் யாருக்கு தெரியல இது வரைக்கும், இவங்கள வச்சு படம் இயக்கிட்டு வராங்க. இந்த படத்தில் விஜய் கால் ஷீட் கொடுத்துருக்காது, அது எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரு தெரியல. இது ஓடுது. சீமானுடைய வாக்கை திட்டமிட்டு பிரிக்கணும், தமிழ் தேசியத்தை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னு. அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் இளம் அரசியல் விமர்சகர் ஸ்டாலின் பாரதி அவர்கள். தம்பி வணக்கம். வணக்கம். இப்போ தமிழக அரசியல் களத்தில் சீமான் அவர்கள் முக்கியமான பேச்சு பொருளாக இருக்கிறாங்க. மாணவர்கள் நடத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் சீமான் அவர்களுக்கு ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து கொடுக்க போகிறதா ஒரு தகவல். ஸோ சீமான் அவர்கள் மாணவர்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அரசியல் தலைவராக தமிழக அரசியல் களத்தில் திகழ்கிறாரா? பின்ன எப்படிங்க சொல்லணும், வேறு எப்படி சொல்ல முடியும்? அனைத்து உயிர்களுக்குமான ஒரு அரசியலுங்கிறது நாம் தமிழர் கட்சியிலேருந்து முன்னெடுக்கிறாங்க. அப்போ அனைத்து உயிர்களுன்றபோது பிறந்த குழந்தை முதல் இறக்கும் மனிதர் வரை உலகத்தில் உள்ள சிறு சிறு உயிரினங்களுக்கும் தான் அந்த அரசியல் வந்து சமர்ப்பணம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மாணவர்களுக்கு அந்த அரசியல் பொருந்தாதா? இல்லை, இன்றைக்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து தங்களுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக சினிமா நட்சத்திரங்களை பார்க்குறாங்கன்ற ஒரு பார்வை இருக்கலாம். நீங்கள் கூட வந்து மாணவர் கேட்டகரியில் வரதுனால அந்த கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு யார் நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கிறாங்க? அவங்க எப்படின்னா, ஒரு மாணவராக நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா அழகாக பேசுவார். அவருடைய ஸ்பேஸ் அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படியும் வந்து ஒரு இப்போ நாங்கள்லாம் பேசுகிறோம்னா எங்களுக்கே வந்து அந்த உணர்ச்சிகளை கடத்தறையில் ஒரு அருமையான மனிதர். டக்குன்னு கோபம் வர நேரத்தில் அந்த கோபத்துடைய இந்த ஒரு பாவனை, ஒரு மகிழ்ச்சியின் போது சிரிச்சுக்கிட்டே ஒரு திமுறோட சொல்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு அருமையான செயல். மேலும் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற பட்டம் வந்து தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் தலைவர்களும் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு சிறப்பு. இது வரைக்கும் தன்னம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்றதெல்லாம் வந்து கிடைக்காத ஒன்றா இருக்குது. நம்ம இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு திரையில் வந்து நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கலாம், ஆனால் நீங்கள் வந்து நேரில் பார்க்க முடியாது. அவருடைய இப்போ சீமான் வந்து எல்லாருக்குமான அரசியல் பேசுகிறாரு, நல்லா புரிய வைக்கிறாரு அரசியல்லாம் என்ன அப்படின்றதுனால. அதனால் எங்களுக்கு வந்து அவர் பேச்சு புரியுது. அதனால் ஹோப் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு கொடுக்குறதுல, தமிழ்நாட்டின் நம்பிக்கை அப்படின்னு கொடுக்கறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் மட்டும்தான் தமிழ்நாட்டின் நம்பிக்கை, வேறு யாருக்கும் தன்னம்பிக்கை தலைவர் தமிழ்நாட்டின் நட்சத்திரம் அப்படின்னு கொடுத்ததில் ஐயா சீமான் அவர்களுக்கு தமிழ்நாட்டின் தன்னம்பிக்கை அப்படின்னு விருது கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல்
இப்போ ஐயா இயேசுநாதருடைய சீடர்கள் வந்து எப்படி வந்து மதத்தை பரப்புனாங்க இல்லையா? அப்போ இயேசுநாதர் அவர்கள் வந்து ஒரு கொள்கை கோட்பாடுகளையும் ஒரு நெறிகளையும் உண்டாக்குனார். அந்த நெறிகளையும் கொள்கை கோட்பாடுகளையும் மக்கள்கிட்ட அவர்களுடைய சீடர்கள் வந்து கொண்டு சேர்த்தாங்க. இது இந்த மாதிரி இருக்குது, எங்கள் மதத்துக்குள்ளே வாங்க, ஒழுக்கம் வரும் அப்படி இப்படின்னு சொல்லி கொண்டு சேர்த்தாங்க மதத்தை. அதே போல் நாங்களும் சீமானுடைய தம்பிகளாய் தொண்டர்களாய் அவருடைய கொள்கை கோட்பாடு நெறிகள் எல்லாத்தையும் வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்போம், தமிழ் தேசியத்தை பரப்புவோம். இப்போ தமிழ் தேசியன்ற ஒரு விதையை வந்து ஐயா சீமான் அவர்கள் தூவி விட்டு போகிறாப்புல தமிழ்நாடு முழுக்க எங்கே பார்த்தாலும் தூவி விடுறாரு. அதை வந்து அந்த தமிழ் தேசியத்தை வந்து அவர் அறுவடை பண்ணுவாரோ இல்லையோ, கண்டிப்பாக அவருக்கு பின்வரும் சங்கதியினரான நாங்கள், எதிர்கால தலைமுறையான நாங்கள் கண்டிப்பாக அதை ஒரு நாள் அறுவடை செய்யும். அதான் அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் மாணவர்கள் வந்து ஹோப் ஆஃப் தமிழ்நாட்டின் தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு பட்டம் கொடுக்குறாங்க. நிச்சயமா சீமான் அவர்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிற விதையை வந்து விதைக்கிறாருன்னு சொல்லி சொல்றீங்க. சீமான் அவர்களுக்கு அடுத்த கட்டமாக இன்னொருத்தரும் தமிழ் தேசியத்தை விதைக்க போறேன்னு சொல்லி புதுசாக களமிறங்கி இருக்கிறாரு. ஒரு நட்சத்திரம் தமிழ் தேசியம் கூட திராவிடத்தையும் சேர்த்து விதைப்பேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு விஜய் அவர்கள். இப்போ அவர் ஏன் நம்பிக்கையாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி சில கேள்விகள் வந்து கேட்குறாங்க. ஏன் சீமான் அவர்கள் நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. திராவிட செடி பட்டு போச்சு, அதை வளர்த்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது. தமிழ் தேசியம்னா செழிப்பாக வளருது, அதை வளர்த்தா நல்லா இருக்கும். அவர் தமிழ் தேசியம் சேர்த்து நான் பண்ண போறேன்னு சொல்லி கூட வராது. அது எப்படி? தமிழ் தேசியம் செடினா தமிழ் தேசிய செடியை மட்டும் தான் வளர்க்க முடியும், திராவிட செடினா திராவிட செடியை மட்டும் தான் வளர்க்க முடியும். ரெண்டு டிஎன்ஏயும் எப்படி ஒன்றாக முடியும்? தவறான செயல். அதை இப்போ வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இந்த களை பயிர் இருக்கும் இல்லையா? இப்போ கலையை வந்து என்ன பண்ணுவோம், தூக்கி எரிஞ்சிடும், பயிரை வளர்ப்போம். இப்போ ஐயா விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாரு, திராவிடன்ற கலையை வந்து நான் வளர்க்கணும், கூட சேர்த்து தமிழ் தேசியன்ற பயிரை வந்து வளர்க்கணும் அப்படிங்கிறது. ரெண்டுத்தையும் வச்சு நட்டுக்கிட்டே வராப்புல. நீங்கள் ஒரு கட்டத்துக்கு மேலே கலையை நடும்போது என்ன ஆகும்? பயிர் நாசமாக போயிடும். அதை தான் இப்போ நம்ம வந்து சொல்கிறோம், பயிரை வந்து நாசமாகாதீங்க, பயிர் வளரட்டும், எதுக்கு கலையை வளர்க்குறீங்க? முடிஞ்சாலும் கலையை வந்து தூக்கி எறியணும், அந்த வேலையை தான் நாம் தமிழர் கட்சி பார்க்குது. நீங்களும் நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு கலையை வளர்க்காமல் கலையை தண்ணி ஊற்றி வளர்க்காமல் அப்படியே விட்டாது வைங்க. நீங்கள் பாட்டு இஷ்டத்துக்கு வளர்த்துட்டு போகிறீங்க. கலையா பயிரா எப்போவுமே ரெண்டும் ஒன்றா இருக்குது, புரியுதுங்களா? உயிருமா, அதாவது வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி ரெண்டுமே ஒன்றா வேணும் பாருவாங்களே, அதெல்லாம் வேணாம். வாழ்வா சாவா, கலையா பயிரா, பதில் சொல்லுங்கள். சரி, இப்போ நீங்கள் தமிழ் தேசியம் அப்படிங்கிறது பயிர், திராவிடம் அப்படின்னு கலைன்னு ஒரே போட்டீங்க. இதில் என்ன விஷயம் என்னன்னா, இப்போ விஜய் அவர்கள் பின்னாடி இன்றளவும் ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? அவர்கள் வந்து சினிமா முகத்தில் வந்திருக்காங்கன்னு வச்சுக்கிட்டாலுமே கூட, இப்போ பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள்லேருந்து இளைஞர்கள் ஒரு பெரும் பட்டாலும் போது அவருடைய இப்போ சினிமாக்காக கூட இருக்கும்போது, அரசியலுக்குன்னு சொல்லி வரும்பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு விஜய் கூட இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஐயா விஜய் அவர்கள் வந்து அவங்க கட்சிக்கு வந்துடாது, படம் நடிக்க போகிறதில்ல அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளே வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஐயா விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து தன்னுடைய தொண்டர்களை வந்து தொண்டர்களாக மாற்றாமல் ரசிகர்களாக வச்சுருக்காரு. ஒரு கட்சியில் திரும்பி பார்க்கும்போது தளபதி அப்படின்னு கத்துறாங்க, தலைவா அப்படின்னு கட்டுற காலம் வரணும், தலைவா அப்படின்ற வேண்டிய காலம் வரணும். அவங்க ரசிகர்கள் அந்த மாதிரி மாறணும். எல்லா உங்கள் தொண்டர்களை அரசியல் மயப்படுத்துங்க, சினிமா மயப்படுத்தி வச்சுருக்கீங்க, அரசியல் மயப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, நீங்களும் அரசியல் பட மாட்டீங்க, அவங்களையும் அரசியல் மயப்படுத்த மாட்டீங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் வந்து குழம்பி போய் நின்றுருக்கீங்க. நீங்கள் முதல்ல அரசியல் மயப்படுங்க, அவங்கள அரசியல் மயப்படுத்துங்க, மக்களுக்குள்ளே ஒன்றாகி வாங்க, அதுதான் அரசியல். அவங்களும் மக்களுக்குள்ளே ஒன்றாகி அரசியல் கட்சி தலைவனா ஒரு தொண்டனாக வருவாங்க இல்லையா? அப்போ தான் அவங்கள வந்து நச்சடிக்கிறது அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. எப்போ நீங்கள் மக்களோட கலந்து தலைவராக வரீங்களோ அவங்களும் அப்போ தான் தொண்டராக வருவாங்க. நீங்கள் எப்போ நடிகரோ சூப்பர் ஸ்டாராக வரீங்களோ அவங்க உங்கள் ரசிகராக தான் வருவாங்க. நீங்கள் எப்போ மக்களாக கலந்து அரசியல் பண்ணுறீங்களோ அப்போலாம் தான் அவங்களால வெற்றி பெற முடியும். நீங்கள் 250 கோடி சம்பளம் வாங்குறீங்க, தோராயமாக வாங்குறீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் இதில் வாங்கும்போது அப்போ அதை விட்டுட்டு வரீங்கன்னா அப்போ ஏதோ ஒரு அதை விட பெரிய லாபம் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால வரீங்க. நீங்கள் லாபத்துக்காக வரணும், மக்களுக்கு வந்து சேவை செய்யணும் அப்படின்ற ஒரு காரணத்தினுக்காக நம்ம வந்து வெற்றி பெறக்கூடாது, மக்களை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டும் வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் வெற்றி பெற முடியும். வேறு எப்படியும் நீங்கள் வந்து கலக்காமல் நான் ஒரு நடிகன் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சட்டையை நல்லா போட்டுக்கிட்டு ஏசி வேன்லேயே உக்காந்துக்கிட்டு கேரவேன்லேயே உக்காந்துக்கிட்டு 5 நிமிஷம் வெளியில் வந்து பேசுகிறது, 10 நிமிஷம் உள்ளே போய் உக்காந்துக்கிறது, அந்த கதையெல்லாம் இங்கே வேலைக்கு ஆகாது. எப்போ மக்களாக கலந்து சட்டை நனைஞ்சு போய் பேசி நிற்கிறீங்களோ அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அவர் இன்னும் வெளியே வந்து இன்னும் மக்களை பெருசாக பார்க்கலங்கிறது நமக்கு தெரிய வருது. மொத்தமாகவே வந்து ஒரு 7-8 மணி நேரங்கள் தான் மக்களோட ஒரு சந்திப்பு இருந்தது இந்த கடந்த 2 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இவருக்கு குறைவாக தான் மக்களை சந்திருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து விஜய் ஒரு பக்கம் இருக்கார். இந்த பக்கம் நம்ம சீமான் அவர்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கே வந்து பல மணி நேரங்கள் வந்து மக்களோட நேரடியாக அவர் வந்து உரையாடுறாரு. தொடர்ச்சியாக எல்லா போராட்டங்களும் இருக்கிறாங்க. பல மணி நேரம் பேசிய அரசியல்வாதிகள் முதலிடத்தில் சீமான் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. இப்போ இந்த 2 வேறு தளம் வந்து இளைஞர்களுடைய ஐக்கான காட்டப்படுறாங்க. விஜய் அவர்கள் வந்து ஊடகங்களில் பெரிய அளவில் ப்ரமோட் பண்ணுறாங்க, சீமான் அவர்கள் மக்கள் மத்தியில் வந்து அவருக்கு ஒரு பேர் கிடைக்குது. அப்போ இந்த மாதிரி 2 தலைவர்கள் அரசியல் களத்தில் வரும்போது பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? எப்பவுமே பொதுமக்களுடைய பொறுப்பு தான் அதிகம். ஊடகம் வந்து நீங்கள் அவர் எவ்வளோதான் பெரியாள் அப்படின்னு காமிச்சிங்கனாலும் எப்போவுமே மக்கள் போடுறதாங்க வாக்கு. ஊடகம் என்றைக்குமே வாக்கு போடுறது கிடையாது. மக்கள் வந்து யாரை நினச்சி ஓட்டு போடுறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க.
இப்போ மக்கள் மனதில் சீமான்ற ஒருத்தர் தான் இருக்காரு. நீங்களே சொன்னீங்க எவ்வளோ நேரம் அதிகமாக பேசுகிறாங்க, எவ்வளோ நேரம் ஒரு தலைவன்றவன் மக்கள் கூட போய் செயல்படுறாங்களோ அவங்களால தான் வெற்றி பெற முடியும். சமீபமாக ஜூனியர் விகடனில் முசோலினின்னு ஒரு கட்டுரை வந்தது, பேரழிவிற்கான ஒரு மனிதன் அப்படின்ட்டு என்னமோ வந்தது. அதில் இன்றைக்கி அந்த போன வாரத்தில் முற்ற போகுது அந்த கதை வந்து அந்த கதை முடியுது. அது அந்த கடைசியில் ஒரு வரி வந்தது. அந்த வரி அட்டகாசமாக இருந்தது. மக்களுக்காக நிற்காத எந்த ஒரு தலைவனும் நிரந்தரமாக நின்று அரசியல் செஞ்சு வாழ்ந்ததா சரித்திரமே இல்லை அப்படின்னு போட்டிருந்தது. அதுபோல தான் ஐயா விஜய் அவர்கள் நீ என்றைக்குமே மக்களுக்காக பேசலை, இனிமேல் பேச போகிறீங்களா அப்படிங்கிறது சந்தேகமாக இருக்குது. பரந்தூருக்கு போனார். பரந்தூருக்கு போயிட்டு 5 நிமிஷம் என்னத்தை பேசுனீங்க பரந்தூரில்? இந்த திட்டத்துக்கு எதிரானவன் அல்ல, எல்லையம்மன் சாட்சியாக போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு போயிட்டீங்க. எதுக்காக பரந்தூர் வந்தீங்க? அதுதான் இங்கே கேள்வி. நீ யாரோ ஒருவர் கொடுக்குற வந்து கால் ஷீட்டை வந்து பின்பற்றி யாரோ ஒருத்தர் கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து யாரோ ஒரு டேரக்டர் கொடுக்குற ஸ்கிரிப்டை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. யார் இன்னும் ப்ரொடக்ஷன் பண்ணுறா அப்படிங்கிறது தெரியல. காலம் வந்து அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி யார் அப்படிங்கிறதுக்கு பதில் சொல்லலாம், அந்த டேரக்டர் யார் அப்படிங்கிறதுக்கு வந்து கண்டிப்பாக பதில் சொல்லணும். அப்போ நீங்கள் யார் அப்படிங்கிறது புரியும். நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் கூட ஒரு நடிகர் தான், அவங்களால என்றைக்குமே அரசியலால் வெல்லவே முடியாது. மக்களோட மக்களாக கலந்தால் மட்டும்தான் அரசியலில் வெல்ல முடியும். தான் நடிகர்ன்ற எண்ணத்தை விட்டு வெளியில் வரணும். நீங்கள் வந்து எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனினே தெரியல, ஒருவேளை சன் பிக்சர்ஸா இல்லை ரெட் ஜெயிண்டா Cloud9 இல்லை சில பேர் இந்த இந்திக்காரங்க வச்சுருக்காங்களே அவங்க பிஜேபியில் இருக்காங்களே அவங்க சில பேர் ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வச்சுருக்காங்க. அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனியில் ஆக்ட் பண்ணுறீங்களா நான் தெரியல, பார்ப்போம் காரணம் பதில் சொல்லணும். ஓகே, இப்போ நீங்கள் விஜய் அவர்கள் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு சாதிப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறீங்க. அந்த கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்பொழுது எம்ஜிஆரும் இப்படி தான் சொன்னாங்க, எம்ஜிஆர் பாணியில் விஜய் ஜெயிப்பாருன்னு சொல்கிறாரு. அதை எப்படி நீங்கள் அது எப்படி எம்ஜிஆர் பாணியில் ஜெயிக்க முடியும்? நீங்கள் என்ன பாட்டு பாடுறீங்க? முதல்ல எம்ஜிஆர் பாட்டெல்லாம் கேட்டிருக்கீங்களா? ஆதவர்ஜனா முதல்ல அதை கேட்குறீங்க. பேரே உங்களுக்கு சரி கிடையாது, யார் அர்ஜுனான்னு பேர் வச்சுருக்கீங்க. நீங்கள் தமிழரா அப்படிங்கிறதே பல பேருக்கு சந்தேகம். நீங்கள் எப்படி எம்ஜிஆர் படத்தெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தா விஜய் படம் பார்த்துட்டு நீங்கள் எப்படி மனசாட்சி இருந்தால் அப்படி பேசுவீங்களா? எம்ஜிஆர் படம் என்ன கருத்து சொல்லும், என்ன ஒவ்வொரு பாடலும் சும்மா அருமையாக இருக்கும். இன்றைக்கி அரசியல் கூட எம்ஜிஆர் பாடல்களை வச்சு அடித்து தள்ளலாம், கிழிக்கலாம். எம்ஜிஆர் பாடலாம் கேட்பீங்களா? இந்த தலைமுறையினு பார்க்குறேன். ஐயா கேட்போம் ஐயா, நிறைய பாடல் இருக்குது எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல். இன்னும் கூட நாம் தமிழர் ஏன் வெற்றி பெறலன்னு கேள்வி கேட்பாங்க. 1000ல் ஒருவனில் அந்த ஏன் என்ற கேள்வி ஒரு பாடல் வரும். எல்லாரும் கேட்பாங்க, எப்போ நம்ம வீட்டுக்கு போகிறது, எப்போ நம்ம பிள்ளை குட்டிங்களெல்லாம் பார்க்குறது, எப்போ எங்கள் உறவுகளெல்லாம் பார்க்குறது அப்படின்னு கேட்குறப்ப இதை அரசியல் பணியில் வச்சுக்கலாம். எப்போ நாங்கள் மக்களை சந்திக்கிறது, எப்போ நாங்கள் மக்களை ஆள்றது, தமிழர்கள் எப்போ வாழ்வு உரிமை நல்லா பெறுவாங்க அப்படின்னு கேட்கும்போது 1000 ஆண்டுகளாகட்டுமே நம் பொறுமையின் பொருள் மட்டும் விளங்கட்டுமே அந்த பாடல் வரும். அப்போ வரும் தலைமுறைகள் நாம் அடிமை இல்லை என்று முழங்கட்டுமே அப்படின்னு பாடுவார். அப்போ என்ன இது பொருள் என்ன சொல்லுது? நான் எவ்வளோ பொறுமையாக போனாலும் பரவாயில்ல, இந்த அரசியல் ஒரு நாள் கண்டிப்பாக வெற்றி பெறும். வரும் தலைமுறைகள் தமிழ் தேசியன்ற ஒரு பயிரை அறுவடை பண்ணும். அந்த பயிர் நல்ல பயிராக இருக்கும், அந்த பலன் பயங்கரமான ஒரு நல்ல பலனாக இருக்கும். இதுதான் அந்த பாடல் சொல்லுது. இன்றைக்கி வரைக்கும் எம்ஜிஆர் பாடல்கள் கருத்துடையவை. வெளியோ அம்மா என்ன பொருள், என்ன பொருள் அவங்க பேசுகிற அந்த பாடல் வரிகள் புரியுதா? என்னமோ இப்போ சமீபமாக லியோ படத்தில் நான் ரெடி தான், மில்லி உள்ளே போனால் போதும் கில்லி வெளில வருவார், இதில் என்ன பாடல்கள், என்ன வரிகள், என்ன பொருள் உணர்த்துது? குடிக்க வைக்கிறதுக்கான ஒரு பொருள் ஊக்குவிக்குது. வேறு என்னத்தை நீங்கள் அப்படியே அரசியலில் அப்படியே கருத்துக்களை சொல்லி அப்படியே மக்களை புரட்சிக்கு உண்டாக்குற ஆளுங்களா நீங்கள்? ஒரு பாட்டு கேட்டால் ஒன்றுமே புரிய மாட்டுது. இதெல்லாம் ஆதவர்ஜனா கொஞ்சமாவது அறிவுண்டா அப்படிலாம் பேசுவாரா? அப்பயே தெரியுது விஜயமான எவ்வளோ பெரிய பைத்தியம் முடிச்சு போயிருக்கு அப்படின்ட்டு. சமீபமாக ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசும்போது ஆதவர்ஜனா ஹீரோஷிமா நாகாசாகி கதையெல்லாம் பேசினாப்புல. அந்த வரலாறு அமெரிக்கா குண்டு போட்டது, ஜப்பான் அழிஞ்சிருச்சு அப்படின்னு. அந்த வரலாறே எனக்கே தெரியும், நான் 10th தான் படிக்கிறேன், என் புக்கில் வருது அந்த வரலாறு. ஐயோ ஆதவர்ஜனா சோஷியல் புக்கில் இருக்குது 10th. இவர் என்ன பண்ணுறாரு, நம்ம ஒரு கதை சொல்லணும், என்ன பண்ணுறது, நைட்டு உட்காந்து சினிமாலாம் பார்த்துட்டு பேலார்பார் படம் வச்சுட்டு இந்த படம் கதை சொல்லலாம் அருமையாக இருக்குப்பா அப்படின்ட்டு உண்மை சம்பவம் என்ன தெரியாமல் பேலார்பாருக்கு கதை தெரியாமல் ரெண்டுத்தையும் ஒன்று பண்ணி அடின்னு அடித்து வாந்தி எடுத்து கடைசியில் அந்த போய் ட்ரோல் ஆக்கி விட்டாங்க. அப்போ அதை வச்சுனாக்க தான் அசிங்கம். தெரியுங்களா அந்த கட்சியில் எவ்வளோ முட்டாள்களாக இருக்காங்கன்ட்டு? இல்லை பாருங்க, இவங்களாம் தமிழ்நாட்டு ஆண்டா, தமிழ்நாடு எந்த கோணத்துக்கு போவோம், விஜய் நாடுன்னு பேர் வச்சுருக்காங்க தமிழ்நாடுக்கு. நீங்கள் அதே மாதிரி இந்த புஷி ஆனந்திருக்காப்புல அவரு பொதுச்செயலாளர், அவர் வக்குவார் சட்டத்தை பற்றி இப்போ கூட சொல்லும்போது திருப்பி போகுது, எதுக்கு ஏற்றுருவோம் அந்த சார் என்ன சொல்லுது தெரியல. அவங்க என்னங்க சொல்லுது தெரியல, முஸ்லீம்களுக்கு எதிரான எப்படி எதிராக, முஸ்லீம்களுக்கு எதிரானது நாங்கள் எதிர்ப்போம்,
அதாவது எப்படி வந்து அதை எதிர்க்கணும், ஏன் எதிர்க்கிறோம், வக்ஃப் வாரிய சட்டம் என்ன சொல்லுது, ஒரு பொது வெளியில் வந்து மீடியாவில் கேட்குறாங்க உங்கள் தகவல் என்ன, உங்கள் கோணத்தில் அந்த பிரச்சனை எப்படி இருக்குது, தாவேகா மூலமாக பொதுச்சாளர் வந்து இந்த பிரச்சனையை எப்படி பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறது தான் அந்த கேள்விகளை அவங்க முன்னாக்கிறாங்க. நீங்கள் என்ன, நாங்கள் வக்ஃப் வாரிய சட்டத்தை கண்டிப்பாக எதிர்க்கிறோம், பயங்கரமாக கண்டிக்கிறோம். எதுக்கு ஐயா கண்டிக்கிறீங்க, எதுக்கு எதிர்க்கிறீங்க? அதெல்லாம் முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது. ஏன் எதிராக இருக்குது? அதெல்லாம் இல்லை, நாங்கள் எதிர்ப்போம், முஸ்லீம்களுக்கு எதிராக இருக்குது. எல்லாம் கொட்டையாளி நான் முதல்ல இருந்து சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி மறுபடியும் கோட்டை அடிச்சு பதில் சொல்றாரு. ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா, மேல் தலைமையிலிருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும்? ஆமாம், புரிதல் இருந்தா விஜய் அவர்கள் வந்து சம்மந்தமே இல்லாமல் பரந்தூரில் வந்துட்டு எல்லையம்மன் சாட்சியாக போயிட்டு வரேன் பாய் அப்படின்ட்டு போவாரா? அதாவது நீங்கள் பேசணுன்னா எப்படியும் பேசிக்கலாம். எதுக்கு ஏர்போர்ட்டு, எதுக்கு விமான நிலையம், இந்த இடத்துல ஏன் வருது, இந்திய ஒன்றியத்துக்கிட்ட விமானமே இல்லைங்க அப்படின்னு நம்ம பேசிக்கலாம். நீ கூட சமயமாக இப்போ இந்த ஊரில் தீவிரவாத தாக்குதல் நடந்தது அப்படின்னாங்களே ஜம்மு காஷ்மீரில், அந்த ஊரில் கூட மக்களை காப்பாற்றணும் அப்படின்ற சமயத்தில் ஒரு இலவசமாக இந்திய அரசு வந்து அழைச்சிக்கிட்டு வராமல் ஏர்லைன்ஸ், இந்தியா கிட்ட பிளேனே கிடையாது, ஏர்லைன்ஸில் போட்டு ஒரு டிக்கெட் 65,000 அப்படின்ட்டு போட்டு இன்றைக்கி ட்ரோல் கலாய்ச்சிட்டு கிடக்குறாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இவர் வந்து இதெல்லாம் போய் பேசிக்கலாம். இந்திய ஒன்றியத்துக்கு விமான நிலையம் இல்லைங்க, இந்திய ஒன்றியத்துக்கு விமானங்கள் சொன்னமா இல்லைங்க, அப்புறம் எதுக்குங்க விமான நிலையம், எந்த தேவையும் இல்லைங்களே அப்படின்னு பேசிக்கலாம். இங்கே இப்போ நான் கலிஃபோர்னியா சொன்ன விஷயத்த பேசிக்கலாம். இது எதுவுமே சொல்லாமல் வந்து வந்தேன் நின்னேன் போனேன் பாய் அப்படின்ட்டு போயிடுறேன். இதெல்லாம் என்ன காரணத்துக்காக, என்ன தேவைக்காக? மக்கள் உங்களை வந்து கேட்டாங்களா இப்படி போயிட்டு வரேன் பாய் சொல்கிறதுக்கலாம்? தேவையே இல்லை. தயவு செஞ்சு ஒன்று பேசினா உபயோகமாக பேசு. இந்த சொல்லுவாங்க இல்லையா, ஒன்று வாழ்ந்தா உபயோகமாக வாழலாம், செத்து போவேன்னு சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் அந்த கதை தான். பேசுனா ஒன்று உருப்படியாக பேசு, இல்லை வாயே திறக்காத அப்படின்றதான் நாங்கள் சொல்கிறோம். நிச்சயமா இப்போ நீங்கள் வந்து இப்போ அடுத்தவங்க பேசி வச்சதுன்னா மொத்தமாக கெடுத்துட்டு போயிடுற. நிச்சயமா இப்போ சீமான் அவர்கள் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படிங்கிறத ஒரு நாளைக்கு பலமுறை பண்ணக்கூடிய ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாரு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு மாற்று, நாங்கள் வந்து இளைஞர்களுக்கு வந்து எங்கள் இந்த பக்கம் தான் ஓட்டுருக்குன்னு சொல்லக்கூடிய தாவேக்காவினர் வந்து விஜய் அவர்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கவே இல்லையே. அப்புறம் எப்படி அவர்கள் சீமானை எதிர்கொள்வாங்க வருங்காலத்தில்? அவங்க வந்து மாற்றுனா எப்படி தெரியுங்களா, எல்லா கட்சியும் வந்து பேசும், இவங்க பேச மாட்டாங்க. எல்லாரும் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக வந்து பேசுவாங்க, இவங்க அறிக்கை மட்டும் விடுவாங்க. வீடியோ காலில் எல்லாரும் ஆமாம் வீடியோ காலில் பேசுவாங்க. எல்லாரும் ஐடிவிங்க கிட்டலாம் வந்து இந்த பிளான் சொல்லுவாங்க. இவர் வீடியோ கால் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா, சரி நான் போய்ட்டு அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிடுவார். எல்லாரும் மக்கள்கிட்ட போய் பேசுவாங்க. இவர் மட்டும் பனையூர்லேருந்து அறிக்கை விட்டுனே இருப்பார். எல்லாரும் மக்களுக்கு நேரடியாக போய் நலத்திட்ட உதவி தருவாங்க. இவர் மட்டும் எல்லாரும் பனையூர் கூட்டின்னு வந்து உதவி தருவார். இதுதான் தமிழக அரசியலில் இவங்க கொண்டு வந்த மாற்று. இப்போ தமிழ்நாட்டில் இருக்க நாம் தமிழரை தவிர்த்து எல்லா அரசியல் கட்சியில் என்ன பண்ணுவாங்க, பெரியாருக்கு தேடி போய் மாறப்படுவாங்க. இவர் மட்டும் பெரியார் இங்கே வாங்க மாலை போ, எல்லாரும் போய் பெரியார் சிலை தேடி போடுவாங்க. இவர் பெரியார் சிலை இங்கே வா நான் மாலை போ அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருவாரு. இவர் அந்த இதுதான் மாற்று, புரியுதுங்களா? அதுதான் தமிழக அரசியல்லேருந்து விஜய் கொண்டு வர ஒரு மாற்று. ஆனால் இன்றளவும் ஒரு பெரிய கூட்டம் வந்து விஜய் அவர்கள் வந்தால் செய்வார், நல்லது பண்ணுவாருன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களே. இப்போ அவர்களுக்கு உங்களுடைய பதில் என்ன? அந்த மாதிரி இன்னும் மாற்றம் வரட்டும், இவங்க கொண்டு வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த மாற்றத்தை வந்து அவங்க தொண்டர்களுக்கும் உணர்த்தி செய்ய வைக்கணும். இப்போ எப்படி திமுக ஓட்டு போட்டவங்களுக்கும் பால் விலை 3 ரூபாய் ஏறிச்சு, எனக்கும் கரண்ட் பில்லு பணம் ஏறிச்சு, அவங்களுக்கும் கரண்ட் பில் பணம் ஏறிச்சு, எனக்கும் தண்ணி வரி ஏறிச்சு, அவங்களுக்கும் தண்ணி வரி ஏறிச்சு, எனக்கும் சொத்து வரி ஏறிச்சு, அவங்களுக்கும் சொத்து வரி ஏறிச்சு, எனக்கும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிச்சு, அவங்களுக்கும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிச்சு, அரிசி பருப்பு விலை ஏறிச்சு, அரிசி பருப்பு விலை ஏறிச்சு, அவங்களுக்கும் எனக்கும். நாங்கள் திமுக ஓட்டு போடல, இருந்தாலும் அவங்க பண்ண தப்பால் அந்த சிரமங்களை இன்னும் நாங்கள் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம். அதே போல் இவங்களும் நாங்கள் மாற்றம் எடுத்துகிட்டு வர போகிறோம். மக்கள் நம்பினாங்கன்னா மறுபடியும் அவங்க பட வேண்டிய மக்கள் தேவையில்லாதவங்க நாங்கள் அவங்க படுற சிரமத்தை நாங்களும் பட்டு தான் அவனை வர வழி கிடையாது. அதனால தான் சிரமப்படாமல் வாழணும்னா சிரமப்பட்டு தேடி பிடிச்சி யார் நல்ல விஷயங்களை சொல்கிறாங்க, மக்களுக்காக யார் செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுமையாக உணர்ந்து சிரமப்பட்டு உணர்ந்து ஓட்டு போடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிச்சயமாக இப்போ வந்து சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக வந்து தனித்தே வந்து அரசியல் களத்தில் நின்றுட்டுருக்காங்க. இப்போ 2026 நாங்கள் தனித்தான் நிற்க போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அனைவருக்கும் முன்னாடியுமே சீமான் அவர்கள் பிரகடனப்படுத்தி அறிவிச்சிட்டாங்க. இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இப்போ களம் வந்து நிச்சயமாக திமுக ஒரு பக்கம், அதிமுக ஒரு பக்கம், விஜய் அவர்கள் ஒரு பக்கம், சீமான் ஒரு பக்கம், 4 முனை போட்டே இருக்கிறதா இப்போ வரைக்கும் நம்ம களம் புரிய வருது. இப்போ சீமான் அவர்கள் எப்போப்பெல்லாம் அரசியல் களத்தில் வந்து வர்றாங்களோ, ஒரு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் போது, இல்லை முக்கியமான ஒரு தேர்தலை எதிர்கொள்ளும் பொழுது மாற்று வாய்ப்புன்னு சொல்லி இன்னொருத்தரை சிலர் களமிறக்கி விடுறாங்க. ஏன்னா விஜய் அவர்களே அப்படி களமிறக்கப்பட்டவருங்கிற ஒரு பார்வை இருக்குது. சீமான் அவர்களுக்கு ஒரு பெரிய வாக்குகள் போயிடக்கூடாது, அது கொஞ்சத்தை நம்ம பிரித்து எடுக்கணுன்றதுக்காகவே திட்டமிட்டு விஜய் அவர்கள் இறக்கப்பட்டதாகவும் சொல்கிறாங்களே. தமிழ்நாட்டில் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி, அதாவது என்ன சொல்கிறேன்னா கட்சிகளை சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய அதிமுக திமுக அது போன்ற கட்சிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இவங்க வந்து ஒரு படத்தை இயக்குறாங்க. இதில் ஏதோ ஒரு கட்சி ஒரு படத்தை இயக்குது, தமிழக வெற்றி கழகம், கதாநாயகன் விஜய்,
கதாநாயகி அண்ணன் யாருக்கு தெரியல இது வரைக்கும். இவங்களை வச்சு படம் இயக்கிட்டு வராங்க. இந்த படத்தில் விஜய் கால் ஷீட் கொடுத்துருக்காரு. அது எவ்வளோ நாள் கொடுத்துருக்காரு தெரியல. இது ஓடுது. சீமானுடைய வாக்கை திட்டமிட்டு பிரிக்கணும், தமிழ் தேசியத்தை உடைக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் தமிழ் தேசியம் திராவிடம் அப்படின்னு. ஏன்னா தமிழ் தேசியம் வந்து உச்சக்கட்டத்து நிலையில் ஒரு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு தமிழ் தேசியத்தை உடைக்கணும் அப்படின்னு ஒரு ஆள் இறக்குறாங்கன்னா அப்போ அது யார்? இது யாரோ ஒரு தமிழ் தேசியத்தை பின் தள்ளணும் அப்படிங்கிற ஒரு ஆளை தான் இறக்கப்பட்டிருக்கும். நிச்சயமா இதே மாதிரி முன்னாடியுமே கமலர்கள் வரும்போது மையம்னு ஒரு பேரோட வராரு. அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, வலதுசாரியும் கிடையாது சரியும் கிடையாது மாதிரி ஒரு புதுசான ஒரு கொள்கையை கொண்டு வர அது மாதிரி தான் விஜய் அவர்களும் வராருன்னு நினைக்கிறீங்களா? கமல்ஹாசன் வந்து நான் மையம்னு வாய் திறந்து சொல்லிட்டாப்புல. இவர் அதாவது என்ன சொல்லுவாங்க, பணம் இல்லைண்ணா எனக்கு ரொம்ப பசி, சில பேர் சொல்லுவாங்கள்ல ரொம்ப பசி எதாவது வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் நான் மையம் இல்லை ஆனால் மையம்தான் அப்படின்ற மாதிரி திராவிடம் தமிழ் தேசியம் ரெண்டும் எனக்கு ஒன்று அப்படின்னாப்புல. அதனால தான் சீமான் வந்து நடுவில் போகிறா ஓரமாக போகிறா டிராஃபிக் போலீஸ் மாதிரி நடுவில் ஏன்டா வண்டியை ஓட்டுற ஓரமாக போடா அடிக்கடி ஏதாவது பழமாக போட்டுற போகுது அப்படின்னாரு. வேறு ஒன்றும் இல்லை, இவங்க உடனே ஆகணுவாங்க. இதை தான் வந்து சொன்னார். தயவு செஞ்சு ஐயா இன்னைக்கு கூட விஜய் அவர்களுக்கு நான் கொடுக்குற முதல்ல தமிழக வெற்றிக்காரன்னு வச்சும்பொழுது வைக்கிறதுக்கு நான் தான் வந்து பயங்கரமாக வலியுறுத்தல் பண்ணேன். மொத்தம் 69 மிஸ்டேக். ஆமாம் 69 மிஸ்டேக் இருக்குன்றதை வெளிப்படையாக சொன்னது நான் யாருமே பெருசாக சொல்லலை. எனது வீடியோ தான் அதில் பயமாக வைரல் ஆச்சு அந்த காலகட்டங்களில். மறுபடியும் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா, தயவு செஞ்சு வந்து உங்கள் கொள்கையை வந்து ஒரு கட்டமைப்பில் சீர் பண்ணுங்க. தமிழ் தேசியமா திராவிடமா ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒரு கொள்கையில் பயணிச்சாங்க. திராவிட தமிழ் தேசியம் ரெண்டுத்தையும் ஒன்றா கொண்டே போக முடியாது. ரெண்டும் வேறு தாய் வேறு தந்தை வேறு, ரெண்டுத்தையும் ஒரே பாதத்தில் எப்படி கொண்டு போக முடியும்? முடியவே முடியாது. அதே மாதிரி தான் தமிழ் தேசியமும் திராவிடமும் வெவ்வேறு கொள்கை, ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சா பயங்கரமாக அடி விடும். இப்போ எப்படி இந்த மேக்னெட்டும் அந்த மேக்னெட்டும் வச்சா ஒட்டுமா? வட திசை தென் திசை வச்சா ஒட்டுமா? ஒட்டாதுல. இது அதே மாதிரி தான், என்றைக்குமே ஒட்டாது இந்த மேக்னெட்டு. நீங்கள் எப்படி வச்சு பார்த்தாலும் ஒட்டாது இந்த கொள்கைகள் ரெண்டும். தயவு செய்து சொல்கிறேன், தமிழ் தேசியம் வேறு திராவிடம் வேறு. ஒன்று திராவிடத்தில் பயணிங்க பாராட்டுறோம், இல்லை தமிழ் தேசியத்தில் பயணிங்க பாராட்டுறோம். ரெண்டுமே இல்லாமல் ஊனிங்கன்னா ஒன்றுமே வேலைக்காக. ஆனால் விஜய் அவர்கள் வந்து சீமானவர்கள் எப்படியாவது கூட்டணிக்கு போயாகணுங்கிற ஒரு கட்டாயத்தில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இப்போ களம் வந்து 4 முனை போட்டியாக இருக்கும்போது விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வாங்க இத்தனை காலமாக அனைவரையும் அழைச்சதுக்கு அப்புறம் யாருமே வரல அப்படிங்கும்போது கடைசியில் சீமானவர்களோட போய் சேர்ந்துடலான்னு சொல்லி விஜய் அவர்கள் முயற்சி பண்ணுறதாகவும் சில தகவல்கள் வெளியாகுது. அதாவது சமீபமாக ஒரு சந்திப்பு நடந்தது அதிமுக தரப்பினர்களுக்கும் தாவேகா தரப்பினருக்கும். எங்கள் தலைவர் வந்து கூட்டணி ஓகே சொல்கிறாரு அப்படின்னு விஜய் தரப்பினர் கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு 80 சீட்டு 2.5 வருஷம் ஆட்சி, துணை முதல்வர் பதவி அப்படின்னு கேட்குறப்ப நீங்கள் ஒரு சின்ன பையன், நீங்கள் அது வந்து மரம், அதிமுகவும் திமுகவும் மரம். இன்றைக்கி வந்து அதிமுக இன்றைக்கி வரைக்கும் திமுக பயமுறுத்த வைக்கிற ஒரு கட்சினா அதிமுக இருக்குது. ஓரளவுக்கு ஓட்டு 30% தாண்டி வாக்கு வச்சுருக்கு. அது அப்படிப்பட்ட ஒரு கட்சிகிட்ட போயிட்டு உங்கள் விளையாட்டுலாம் காமிக்க முடியுமா? நீங்கள் வந்து பக்கத்து நாடை பார்த்துட்டு எனக்கும் 2.5 வருஷம் ஆச்சு, துணை முதல்வர் பதவி அப்படின்னீங்கன்னா அதெல்லாம் போய் வேலைக்கு ஆகுமா? அவங்க 2 பேரும் எவ்வளோ பெரிய ஆளுங்க. நீ நேற்று வந்த மரம் நீலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரியான கட்சியெல்லாம் கேட்கக்கூடாது. கடைசியாக ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது ஜெயலலிதா அம்மையார் வந்து 40 சீட்டு கொடுத்தாங்க. ஐயா விஜயகாந்த் அவர்கள் வந்து எதிர்கட்சியாக வளர்ந்து வரும்போது நீங்கள் நேற்று வந்து இன்னும் நீங்கள் உங்கள் மக்கள்கிட்ட உங்கள் பலத்தை காமிக்கல, கட்சிகள்கிட்ட காமிக்கல. நான் வந்து வெற்றி பெறுவேன், வந்து நிற்பேன், ஜெயிப்பேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நீங்கள் முதல்ல பலத்தை காமிக்கணும். நான் யாருங்கிறத நீங்கள் நிரூபிச்சிங்கனாலே உங்களை தேடி ஆட்கள் விடுவாங்க. நிச்சயமாக இப்போ இன்றைய தலைமுறையினர் வந்து சீமானவர்கள் அப்படின்னு தான் நிற்கிறாங்க. விஜய் அவர்கள் தான் சொன்னாலுமே வந்து மாணவர்கள் மத்தியிலையோ இல்லை அடுத்த தலைமுறை இளைஞர்கள் மத்தியிலையோ சீமானவர்கள் தான் தேர்தல் களத்தில் நட்சத்திரமாக திகழ்வாங்க அப்படிங்கிறத பல்வேறு உதாரணங்களோட சிறப்பாக எடுத்து வச்சிங்க. நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றிங்க.